ओम नमो भगवते वासुदेवाय। कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रहृते स्वभावात् करोमि यस्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. நம்ம 21வது தசகத்தில் 8 ஸ்லோகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். இப்போ கிம்புருஷ வருஷம் அப்படின்னு பேரிடப்படுற வருஷத்தில் ஹிமயத்தின் கீழே அவர் ராமசீதாவா வழிபடப்படுறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் 8வது ஸ்லோகத்தில். அடுத்து 9வது ஸ்லோகம். ஸ்ரீநாரதேன சக பாரத கண்டமுக்யேஸ்த்வம் சாங்கியயோகனுதிபிஸ் சமுபாஸ்யமானः ஆகல்பகாலமிஹ சாது ஜனாபி ரக்ஷே நாராயணோ நரசக பரிபாஹி பூமன். இந்த இடத்துல நாராயண ரூபமாக அவர் வர்ணிக்கப்படுறார், அங்கே வழிபடப்படுறார். இது சாங்கிய யோக பக்தி உடையதாக இருக்குது. பாரத வருஷம், கிம்புருஷ வருஷம் அப்படின்னு சக பாரத கண்ட முக்கியைஸ் அப்படின்னு வருது. அப்போ பாரத வருஷத்தில் இந்த மாதிரி வர்ணிக்கப்படுறார் அப்படின்னு வருது. இப்போ பரிபூர்ண ஸ்வரூபமானவரே இந்த பாரத கண்டத்தில் உள்ள முக்கியமான பக்தர்கள் கூடி நாரதரால் யோகத்தாலும் ஞானத்தாலும் துதிகளாலும் நன்னா உபாசிக்கப்பட்டவராக இருக்கேரே. பிரளய காலம் வர சாது ஜனங்களை காப்பாற்றினவராக இருந்திருக்கேர். நரநாராயணமூர்த்தியுமான உண்மை என்ன காத்தருளும்படி வேண்டிக்கிறேன் அப்படின்னு பட்டத்திரி இதில் கேட்டுக்கிறார். प्लक्षेर्करूपिखाल्मलयिन्तु रूपं द्वीपे भजन्ति कुचनामणि वह्निरूपं क्रौञ्चेम्बुरूमभमथ वायुमयं ससाखे त्वां ब्रह्मरूपमयि पुष्करनाम्नि लोकाः. அப்போ இதில் அர்க்க ரூபத்தில் சுவாமி வழிபடப்படுறார், அதாவது சூரியநாராயணமூர்த்தியாக வழிபடப்படுறார். இது பகவான உலக ஜனங்களே உம்முடைய பிளக்ஷ தீபத்தில் ஆதித்ய ரூபனாக நீங்கள் வழிபடப்படுறீங்க. சால்மல தீபத்தில் சந்திர ரூபனாக நீங்கள் வழிபடப்படுறீங்க. குச்ச தீபத்தில் அக்னியாகவும், கிரௌஞ்ச தீபத்தில் ஜலமாகவும், சாகத்தில் வாயுவாகவும், புஷ்கர தீபத்தில் பிரம்மஸ்வரூபியாகவும் உபாசிக்கிறாங்க அந்த மக்கள்னு சொல்கிறார் 10வது ஸ்லோகத்தில். 11வது ஸ்லோகம். சர்வைர் த்ருவாபதேர் உடுபரக்ரைஹ்ச புஷ்சாதிகேஷ்வ வயேஷ்வல்கில்ப்யமானைஹ த்வம் சிம்சுமாரவபுஷா மஹதாம் உபாஸ்யஹ சந்த்யாசுருந்தி நரகம் மம சிந்துசாயின். அப்போ பார்க்கடலில் பள்ளி கொண்டவரே அப்படின்னுட்டு அறிக்கிறார். வானத்தில் சிம்சுமார, அதாவது மீன் ரூபமாக சந்தியா காலங்களில் மகான்களால் உபாசிக்கப்படுற நீர் வால் முதலிய உறுப்புகளால் துருவ நட்சத்திரம் முதலிய எல்லா நட்சத்திரங்களுடைய கிரகங்களுடையும் கூடியவராக கற்பனை செய்யப்படுறே. நோயாகிய என்னை நரகத்துலேருந்து என்னை காப்பாற்றும் அருளும். ருந்தி நரகம் மம சிந்து சாயின், இந்த ருணம்ன்ற நரகத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார். இது துருவலோகத்தை பற்றின ஸ்லோகமாக இருக்குது. இதில் மீன் ரூபத்தில் சுவாமி ஆராதிக்கப்படுறார். அடுத்த ஸ்லோகம். பாதாள மூல புவிசேஷ தனும் பவந்தம் லோகைகுண்டல விராஜி சஹசிரசீர்ஷம் நீலாம்பரம் திருதஹலம் புஜகாங்கனாபி ஜுஷ்டம் பஜே ஹரகதான் குருகேஹநாத. அப்போ பலராமராக வர்ணிக்கப்படுறார் இங்கே சுவாமி. பாதாளத்துக்கு கீழே அசையாத ஒற்றை குண்டலம் விட்டு விளங்குற 1000 தலைகளை உடையவரும் புவிசேஷ தனும் பவந்தம். அப்போது சேஷனாக இருக்கக்கூடியவரே, ஆதிசேஷனாக இருக்கக்கூடியவரே, நீளமான ஆடை உடுத்தின்னு இருக்கவரே, கலப்பை ஆயுதமாக வச்சுட்டு இருக்கவரே அப்படின்னு அழைக்கிறார். கலப்பை ஆயுதமாக வச்சுட்டு இருக்கவர் பலராமர் தான். நாக கன்னிகைகளால் சேவிக்கப்பட்டவருமான அந்த ஆதிசேஷ வடிவம் கொண்டு உம்மை தியானிக்கிறேன். குருவாயூரப்பா, என் நோய்களை நீங்கள் போக்கி அருளணும் அப்படின்னுட்டு வேண்டிக்கிறார் இந்த 12வது ஸ்லோகத்தில். இதோடு நம்ம 21 தசகங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ அனந்த பத்மநாபாய நமஹ.